1வது வசனம். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறனுமாய் இருந்தான். பாருங்க, ஊத்து தேசத்துல உத்தமர் என்ற ஒரு யோபு ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவன் கேட்டால் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனு. அது மட்டும் இல்லை, 10 பிள்ளைகள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் இருக்கிறாங்க. ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், ஏறு மாடுகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பிசாசு வைக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் எல்லாத்தையும் இழக்கிறான். எல்லாரும் எல்லாம் பாருங்க, ஒரே நாளில் எல்லாத்தையும் இழக்கிறேன். எல்லாத்தையும் இழந்து, பிள்ளைகள் செத்து போச்சு, சொத்தை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்து அப்படியே பாருங்க ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு உச்சந்தந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்களால் பாதிக்கப்பட்டு சீல் வடிஞ்சிருக்கு. உதடு மட்டும்தான் அவனுக்கு தெரியுது, எல்லாமே போயிடுச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனிதன், சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாஸ்டர் நாங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் பாஸ்டர், இன்னைக்கு எங்கள் நிலைமை சரியில்லை, நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு. யோபுடைய நிலைமை அவன் சொல்லுகிறான், நான் ரோட்டில் போனால் என்னை பணிஞ்சு கொள்வாங்க, விதவைகள் நியாயத்தை விசாரிப்பேன், என்னை கண்ட எல்லா துண்டில் இடுப்பை கட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்ணையார், ஒரு ராஜாவாக இருந்த யோபுடைய வாழ்க்கை இன்னைக்கு ரொம்பவும் பாருங்க அப்படி ஒரு பரிதாபமான நிலைமையில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் யோபுக்கு இந்த நிலைமை? ஒரு 2-3 காரணத்தை சொல்லி மிச்சத்தை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். பாருங்க, ஏன் இந்த நிலைமை, அதை தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஏன் யோபுவுக்கு தேவன் ஏன் இதை அனுமதித்தார், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்துருக்கும் போது மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடுங்கன்றப்ப ஆண்டவர் யோபு சொல்கிறாரு, கர்த்தர் கடைதான் நன்மை வாங்கின நான் தீமை என்ன பண்ணணும். இந்த விசுவாசத்தில், அந்த உத்தமத்தில் யோபு உறுதியாக இருந்தார். அவர் தான் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா. என் அந்நிய கண்கள், என் சொந்த கண்களே அவர் ஒரு நாள் நான் பார்ப்பேன்னு சொல்லி யோபு அங்கே அறிக்கை இடுகிறத பார்க்கிறோம். அப்படி நிலைமையில யோபுட்ட கேட்டால் யோபு சொல்லுவார், என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. காடு மேடு கடந்து சென்றாலும் காலம் என்னை நடத்துகிறாரே. காடு மேடு கடந்து சென்றாலும் காலம் என்னை நடத்துகிறாரே. ஆறுகளை நான் கடக்கும் போதே மூழ்கி நானும் போவேன்.
யோபுடைய வாழ்க்கையில வந்த பாடுகளுக்கு பிரச்சனைக்கு முதல் காரணம் வாசிங்க 3:25 வாசிங்க. முதலாவது ஏன் வாழ்க்கையில நடந்தது என்று பார்க்க போறோம். 3:25 வாசிங்க. யோபு 3:25 ஆளுக்குள்ள வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப பாருங்க, முதலாவது யோபுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பயம். பாருங்க, ஒரு மனிதனுக்கு பயம் வந்துட்டாலே விசுவாசம் டவுன் ஆயிரும், பயம் எழுந்திருச்சிடும். அதனால தான் நான் சொல்றேன், எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, எதையும் குறித்து அதிகமாக சிந்திக்காதீங்க. எல்லாத்தையும் ஒருவர் பார்த்து கொள்வார் என்று உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசமும் பயமும் ஆப்போசிட்டு. பயம் என்ன சொல்லுங்கன்னா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் ஆசீர்வதிப்பா, ஜீவனுள்ள நாளாக நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாக இருப்பேன், அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பான்னு விசுவாச வார்த்தைகள். அதாவது விசுவாசம்ன்றது காணப்படாத நிச்சயமாக இருக்கிறதுனால. ஏன் எந்திரிச்சு போகிறீங்க? உட்காருங்க. ஏன் எந்திரிச்சு போகிறீங்க? விசுவாசம் என்பது இல்லாததை இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறத விசுவாசம். பயமும் அப்படித்தான். இப்போ எல்லாத்துக்கும் விசுவாசம் கிரியை செய்யுமா, பயம் அதிகமாக கிரியை செய்தா? பயம்தான். நீங்கள் என்னதான் ஆலயத்துக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன உடம்பு முடியல, ஒரு சின்ன காரியம், ஒரு டாக்டர்கள் சொல்லிட்டா அதை தான் பெருசாக பார்ப்பாங்க தவிர, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. யோபு பாருங்க ஸ்டேட்மெண்ட்டை. யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு. அதான் விசுவாசம் மேலோங்கி நிற்கிது. அதான் யாக்கோபுல பார்க்குறோம், யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், கர்த்தருடைய செயலையும் கண்டீர்களே. அந்த வசனம் அழகா இருக்கும். அப்போ பாருங்க, இன்னைக்கு நான் காலை வேலையில் சொல்கிறேன், இந்த காலை வேலையில் எதுக்கும் பயப்படாதீங்க. ஏங்க என்ன நடந்துற போகுது? உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர்னு சொல்லியிருக்கு. அவரே என் பட்சத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? ஆனால் இது யார் நம்ம அதிகமாக பயப்படுவா? இந்த ஜெபிக்காதவங்க, வேத வசனம் படிக்காதவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாக பயந்துருவாங்க. அங்கே வந்து ஒழுங்காக உட்காந்து ஆராதிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவங்களாம் டக்குன்னு பிசாசு பிடிச்சிருக்காங்க. ஏன்னா யார் எம்டியாக இருக்காருன்னு அவனுக்கு என்ன தெரியும்? நல்லா இப்போ உங்கள் செல்லு வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மெசேஜ் வந்து உள்ளே அனுமதிக்காது. காலியாக இருந்தால் தான் வரும். உங்கள் ஆத்துமா எப்பொழுதும் வசனத்தினாலேயும் ஜெபத்தினால் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், முதலாவது யோபுக்கு வந்த காரியம் பயம். என்ன பயம்? என் பிள்ளைகளெல்லாம் ஒரு நாளைக்கு பாவம் செஞ்சிருப்பாங்களோ, செத்து போயிடுவாங்களோ, அப்படியே பயந்துக்கிட்டு இருந்தேன். இந்த பயம் வர 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 கர்த்தருடைய பாதுகாப்பு அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறத பார்க்குறோம். பிசாசு போய் சொல்கிறான், அவனை கொடுங்க. நான் கடவுள் சொல்கிறாரு, டே என் கையை விட்டு அவன் போய் கொல்ல நாளாச்சு, உன் கையில் தான்டா இருக்கான்றார். அப்போ பாருங்க, பயம். இந்த காலை வேளையில் சொல்கிறேன், எதற்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எத்தனை காரியத்தை பயந்து பயந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயம் கொடுத்து வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் அதில் தான் போய் பயந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆகவே எதை கொடுத்தாலும் பயப்படாதீங்க. பவுல் சொல்றார், மரணமானாலும் ஜீவனானாலும் வல்லம் எதானாலும் நாச மோசமானாலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோமா? மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரின் பின்னே செல்வே, திரும்பி நான் பார்க்க மாட்டேன், எனது ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதே.
யார் சரண்யாவை காணா இந்த கொடுப்பாங்க பாருங்க. முதலாவது யோபுக்கு வந்த சோதனை என்னது? பயம். ஆனால் இதை நிறைய பேர் தப்பாக போதிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. பிசாசு வந்து கேட்டவுடனே கடவுளை என்னமோ தூக்கி கொடுத்து அதனால நான் யோபு சோதித்து பார்க்கணும்னு இப்படி மீனிங்கே கிடையாது. கடைசியில் வந்து முழுசாக படிக்கிறது கிடையாது. அரைகுறையாக படிச்சுட்டு வந்து யோபு புத்தகத்தை பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. கடைசியில் யோபுக்கு ஆண்டவர் வந்து நிறையா கேள்விகள் கேட்பார். நிறையா கேள்வி கேட்பிட்டு அதில் ஒரு கேள்வி தான், உன்னை நீதிமானாக்க என்னை குற்றவாளி ஆக்குறேன்னு கேட்பார். அப்போ தான் யோபு சொல்கிறாரு, நான் நலமானதை பேசாதபடி என் வாயே பொத்தி அப்படியே சொல்கிறார். நான் மூடிக்கொள்கிறேன் ஆண்டவரே, நான் கேட்குற கேள்விக்கெலாம் நீ பதில் சொல்கிறா, நான் என்னென்ன கேட்குறேன்னு அது பூரா சொல்லின்னு பல மிருகங்களை வருஷப்படுத்துகிறாரு, பல கிரகங்களை வருஷப்படுத்துகிறாரு. இதெல்லாம் உண்டாக்கப்பட்ட போது நீ இருந்தியான்னு சொல்லி நிறைய காரியங்களை செய்கிற போது இதெல்லாம் நான் உன்னைய வந்து இப்படி ஆசீர்வதிச்சேன்னா உன்னைய தீமைக்கு நான் அப்படி செய்வேனா அப்படின்னு கேட்டு அப்புறம் தான் கடைசியில் யோபு கண்கள் திறக்கப்படுது. இந்த ஆண்டவரை பற்றி நம்ம என்ன கொண்டுட்டோம்? தப்பான எண்ணம் கொண்டுட்டோம். முதலாவது பயம். இந்த பயமானது எப்படிப்பட்டது? மார்க் 5ஆம் அதிகாரம் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் 5:22. ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உன் கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள். ஒரு ஜபாலய தலைவனு, அந்த ஆலயத்துக்கு அவர் தான் தலைவர். அவங்களுடைய பிள்ளை 13 வயசு பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கிறார். மரண அவஸ்தையில் இருக்கும்போது இயேசுட்ட நேராக ஓடியாந்து சொல்கிறாரு, நீங்கள் இப்போ டாக்டர்கள் கைவிடப்பட்டுட்டாங்க, பாயிண்ட் ஆஃப் த டெட்டு, இங்கிலீஷில் சொல்கிறாங்க பாயிண்ட் ஆஃப் த டெட்டு, மரண தருவாய்னா கிட்டத்தட்ட கண்ணை மூடுகிற ஒரு நிலைமையில் இந்த பொண்ணு இருக்கிறா. எல்லாரும் டாக்டரும் கைவிடப்பட்ட நிலை தான். தகப்பன் ஓடியாந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆண்டவரே கையை வைங்க, அப்பொழுது என் மகள் பிழைப்பான்னு சொன்னோடனே இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பெரிய கிரௌடு, இயேசுநாதர் கடந்து போகல நிறைய ஆட்கள் வராங்க. அதில் வந்து 12 பெரும்பாலுள்ள ஸ்திரியும் வந்து சுகத்தை பெறா. நிறையா காரியங்கள் நடக்குது. அந்த சுகத்தை பெறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. இப்படி நடந்து முடிஞ்சு நேரம் ஆயிடுச்சு. தீவிரமாக கூப்பிட வந்த அந்த தகப்பண்ணன் பிள்ளையை காப்பாற்ற இப்போ நிறைய கிரௌடு வந்தனால நேரம் ஆயிடுச்சு. இப்போ 35ஆம் வசனத்தை வாசிங்க, நாங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். பாருங்க, இப்போ ஓடியான் சொல்றாரு, உன் பிள்ளை என்ன பண்ணிருச்சு? இறந்து போயிருச்சு. யாரு கூட வரா? ஆண்டவர் கூட வர்றாரு, இயேசுவும் கூட வராரு. 2 சீசர்கள் 3 பேர் வராங்க. பிள்ளை மரிச்சு போச்சு, இனி அவரை கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, நம்ம சில நேரம் சொல்லுவோம்ல, என்ன கும்பிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பிரச்சனை இந்த வியாதி மாற மாட்டேங்குதுன்னு. நான் சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தை இழக்க வைக்கிறது தான் பிசாசு. இப்போ பாருங்கள், இப்படி சொல்லி முடிஞ்சவனே, இப்போ நீங்கள் தான் ஒரு தகப்பன், உங்கள் பிள்ளை சாகிற தருவாயில் இருக்குது, நீங்கள் வந்து இயேசுவை கூப்பிட்டு போகிறீங்க. ஓடி அந்த காத்தம்மாவோ கருப்பாயம்மா வந்து சொல்லுது, ஐயா அவரை கூப்பிட வேணாம், என்ன ஆயிடுச்சு, பிள்ளை செத்து போச்சுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும்? இயேசு பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அழுவீங்களா? வேற என்ன செய்வீங்க? சும்மா அழுவீங்களா? என்ன செய்வீங்க? என்னங்க செய்வீங்க? வெறும் அழுவீங்களா? கத்தி அழுவீங்களா? என்ன செய்வீங்க? சும்மா அழுவீங்களா? ஏதாவது பேசிட்டு அழுவீங்களா? ஐயோ அப்படின்னு கத்தி அழுவீங்க. இப்ப அந்த தகப்பன் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. வந்து சொல்லவனே அந்த ரேஞ்சுக்கு வர்றேன். உடனே இயேசு அங்க எப்படி செயல்படுறாரு பாருங்க. உடனே இயேசு டக்குன்னு 36 குறுக்கிறாரு பாருங்க. அவனை பேச விடாம என்ன செய்யறாரு பாருங்க, வாசிங்க. ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் பாத்தீங்களா? நான் சொன்ன 2 காரியம் வருதா? என்னன்னா வருது? 2 இடத்துல 2 காரியம் வருதாங்க. என்ன வருது? ஆப்போசிட். விசுவாசம், பயமும் விசுவாசமும் வருது. பயமும் விசுவாசத்துக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரி தாங்க. பயம் பிசாசு கொண்டு வருது, விசுவாசம் ஆண்டவர் கொண்டு வருது. இங்க விசுவாசம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தகப்பனுடைய அவன் சொல்றான், அவன் வந்து நீ கையை வைங்க, என் பிள்ளை பொழைச்சுக்கிறன்னு சொல்றான். இப்ப இந்த விசுவாச வேலை செய்யல எது வந்து இப்ப அதை அழிக்கலாம் பாக்குது?
அட உங்கள்கிட்ட பயம் வந்து உங்களை அதை அழிக்கலான்னு பார்க்குது. இப்போ இயேசுநாதர் வந்தாலும் இந்த பிள்ளை எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி பிசாசு இங்கே தன்னுடைய வேலையை இங்கே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த வேகமாக அனுப்பிச்சு விட்டு போய் சொல்கிறா. இப்போ அந்த தகப்பன் மட்டும் ஒரு வார்த்தை, என் பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லியிருந்தா இயேசுவே அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் புரியுது நான் சொல்கிறது? இயேசுவே அவர் வல்லமை வாய்ந்த தெய்வம்னாலும் மனிதனுடைய வார்த்தையை வச்சு தான் அவர் என்ன பண்ண முடியும். எல்லாரும் என்ன பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை வச்சு தான் என்ன பண்ண முடியும். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் உங்களை வச்சு தான் செயல்பட முடியும். அல்லேலூயா. நான் நல்லா இருப்பேன்னா நீங்க நல்லா வச்சிருப்பாரு. இல்லை நான் இப்படியே போய் நாசமா போகணும், நான் கொள்ளையில போகணும்னா இப்படி தான் நீங்க எப்படி சொல்வீங்க. வாந்தி வரும், லூஸ் மோசன் வரும், பெட்டில் தூக்கி உங்களை போடுவாங்க. அப்புறம் ஏன் ஆண்டவரை இந்த நிலைமை சொல்லக்கூடாது? உலகத்தில் ஒரு வார்த்தை இருப்பாங்க, எண்ணம் போல. ஒருத்தர் இப்படியா சொல்றாரு, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ணத்துக்கு மிஞ்சி அவன் மேலே இருக்க முடியாது, அந்த எண்ணத்துக்கு இஞ்சியும் கீழேப்பா. அவன் நினைவுகள் எப்படி ஆண்டு சொல்றாரு, ஒருவன் நினைவுகள் எப்படி அவன் அப்படியே சொல்லுங்க இருக்கிறான். நீ என்ன நம்ம நல்லா இருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம், நாளை தலைமுறைகள் என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், நல்ல நிலைமைக்கு வருவான் இப்படின்னு அந்த உன் நினைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் நீ வந்து நம்ம எப்படிங்க வாழ போறோம், அப்படியே போகிற போக்குல வாழ்ந்துட்டு அப்படியே செத்துருப்போம் இப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா குறியின எண்ணங்கள். குறியின எண்ணங்கள். இப்போ பாருங்க, விசுவாசமும் பயமும் ரெண்டு ஆப்போசிட். விசுவாசம் வேலை செய்கிற இடத்துல என்ன வேலை செய்யும் புரிஞ்சா சொல்லணும். என்ன வேலை செய்யும்? ஆண்டவரோட கிருபை. தலைப்பை சொல்லுங்க. விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன வேலை செய்யும்? பயம் வேலை செய்யும். நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் நீங்க பதில் பேச முடியும். விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் வேலை செய்யும். அல்லேலூயா. ஆகவே நான் சொல்றேங்க, விசுவாசம் மேலோங்கி நிக்கணும் தவிர யார் என்ன சொன்னாலும் சரிங்க. யாரு உங்க அண்ணனை சொன்னாங்க வேலம்மால செத்து போயிடுவாரு, முடிஞ்சு போச்சு, நாக்கெல்லாம் தள்ளிருச்சு அப்படின்னு போனாரு. போய் தேவதூதை மாதிரி நின்றேன், சொன்னேன் என்னங்க செத்து போயிடுவாங்க, மனைவிலாம் சொல்லிருச்சு, அவ்வளோதான், ஊருக்கு இங்கேருந்து வேன் கொண்டு போகணுமா, ஊர்லேருந்து வேன் கொண்டு வரணுமா, எவ்வளோ செலவு எல்லாம். மனைவி பிள்ளைகள்லாம் அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துட்டா, தூக்கிட்டு போயிட வேண்டியதான் பாடி அப்படின்னு நின்று பார்த்து சொன்னேன் பாருங்க, நீங்கள் பொழைப்பீங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கா, உங்களுக்கு விசுவாசம் தான் பொழைப்பீங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் உயிரோட வாழ்றாரு. அல்லேலூயா. அவ்வளோதானா? அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சுப்பா? அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷமா உயிர் வாழ்றாரு. அல்லேலூயா. சாக போக வேண்டிய ஆளுங்க, ஆனா நான் மட்டும் போலேன்னா அவர் என்ன பண்ணிருப்பாங்க? அடக்கம் பண்ணி. பாத்தீங்களா? ஒரு விசுவாசம் இருக்கணுங்க. ஒரு விசுவாசம் இருந்தா அது உலகத்தை ஜெயிக்கிற. ஏன் சொல்ல மாட்டீங்களா மத்தவங்க எல்லாம்? ஒரு விசுவாசம் இருந்தா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க தகப்பன் சொல்றான், ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, அவிரு, பயப்படாதடா. நீ எதை சொல்லி வந்தடா, எதை சொல்லி வந்த? வந்து தலையில கைய வைங்க, அப்பொழுது என் மகள் பிழைப்பாள். சொல்லுங்க, பிழைப்பாள். நான் என்ன சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பிழைப்பாள். நான் பிழைப்பேன். ஏங்க என்னங்க காசு பணமாக கேட்டேன், சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பிழைப்பாள். நான் பிழைப்பேன். நான் பிழைப்பேன். என் பிள்ளைகள் பிழைப்பார்கள். அல்லேலூயா. 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 உற்சாகம் வரணும். சில விதத்துல நான் பிரிக்க போறேன். சில பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பிரிச்சிருவேன். பார்த்துங்க, பேசாமல் இருங்க, கண்ணுக்கு பேசாமல் மட்டும் இருங்க. அப்படியே எந்திரிச்சு இங்கிட்டு வடக்க ஒன்று தெற்க ஒன்று வைப்பேன். பேசாமல் மட்டும் இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு 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 புரிய மாட்டேங்குது. சில பேர்லாம் பிரசங்கம் பண்ணையில பேசுறீங்க, சர்ச்சு முடிஞ்சவொடனே அவங்க ஒரு தென் திசையில், நீங்கள் ஒரு தென் திசையில் இருக்கிறீங்க. அப்போல்லாம் பேச மாட்டீங்களா? எனக்கு பல நாள் கேள்வியாக இருக்குங்க. பிரசங்கம் பண்ணையில பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சர்ச்சு முடிஞ்சு டீ குடிக்கல, அவங்க அங்கிட்டு உட்காந்துருக்காங்க, இவங்க இங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏங்க எதை எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் செய்யற கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, யவீரே என்ன சொல்லி வந்த? வந்து கையை வைங்க, என் மகள் பிழைப்பாள். அந்த சொன்ன வார்த்தையில உண்மையாரு. இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வேலை பார்க்குறியான்? பிசாசு வேலை பார்க்குறியான். பயத்தை கொண்டு வந்து, நீ வந்து எதற்கும் பயப்படாத, கண்டிப்பா உன் பிள்ளை பிழைப்பாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தீராத வியாதிங்க, இந்த வியாதி மாறாதுங்க, இந்த பலவீனம் மாறாதுங்க, இந்த காரியத்தை ஒண்ணுமே இந்த பிள்ளை திருந்தாதுங்க, இந்த பிள்ளை அப்படித்தாங்க இருக்கும். சூழ்நிலை சொல்லலாம், ஆண்டவர் மாத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம்.
ஆப்போசிட்டாக நீங்கள் போகக்கூடாது. என் பிள்ளை மாறாது, என் பிள்ளை அப்படியே தான் இருக்குது, தருதலையாக தான் இருக்கும், என்ன வேணாலும் இருந்துட்டு போகிறேன், கண்டிப்பாக என் பிள்ளையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன்தானே, சாவு எனக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன்தானே, சாவு எனக்கு ஆதாயமே, தேவனின் அன்பிலிருந்து பிரிப்பவர்கள் யாரும் இல்லை, உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீதானே, எனது கோட்டை நீதானே, எனது கோட்டை நீதானே. எல்லாரும் சொல்லுவோமா? என்னதான் நானா என்ன, என் மீட்பர் உயிரோடு. எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுங்க. என்னதான் நானா என்ன, என்ன நடந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். யோபு பிறந்த நாள் எப்போ தெரியுமா? யோபுடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா? தேதி சொல்லுங்க கரெக்டா. இருங்க நான் சொல்றேன். இன்னைக்கு தான் ஆக்சுவலாக யார் பிறந்த நாள் தெரியுமா? யோபுடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் அவனுடைய பிறந்த நாள். இங்கே இருங்க, 30 வரக்கூடாது, 29 இருந்தால் தான் 30 வரும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? 29 வந்தால் தான் 30 வரும். 29 கட் ஆகுதுல்ல. ஏன் அவன் பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாட முடியாத ஒரு நிலைமைனா, உன்னுடைய வாயின் வார்த்தை, நான் சொல்கிறேன், நம்ம என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குங்க. ஏன் ஆக்சுவலாக இன்னைக்கு தான் 29 வரணும், பிப்ரவரி. இன்னைக்கு இப்போ இது என்ன மாதம்? மார்ச் 1 வந்துருச்சு, 28ஓட கட் ஆகுது. அப்போ 29ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாட வேண்டிய யோபு ஏன் அவன் 29ஆம் தேதி வரலைன்னா, வாசிங்க யோபு புஸ்தகத்தை வாசிங்க. இருங்க வசனத்தை சொல்கிறேன். யோபு 3ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த பிறந்த நாளை யோபு என்ன செய்கிறான்னு பாருங்க. யோபு 3ஆம் அதிகாரம் எடுங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நாள் அழிவதாக சொல்லி இப்போ 6ல் சொல்றாரு. வாசிங்க. அந்தகாரம் படுவதாக, நல்லா வாசிக்கணும். பிடிப்பதாக, படுவதாக இருக்கு, படுவதாக இருக்கா? பிடிப்பதாக இருக்கு, நல்லா வாசிக்கணும். மடமடன் வாசிக்க கூடாது, நிறுத்தி நிதானம் வாசிக்கணும். அந்த ராத்திரி அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்கள் அது நாட்களில் சந்தோஷப்படுகிற நாளாயிராமல் மாதங்களின் கணக்கிலே அது வராமல் போவதாக. எத்தனை பேத்துக்கு புரியுது? யோபு சொல்றியா, என்னுடைய பிறந்த நாள் எதுல வரக்கூடாது? மாத கணக்கிலே வரக்கூடாது, எடுத்துருங்க ஆண்டவரேன்ட்டியா. அந்த நாள் சபிச்சிருங்க, சபிச்சிட்டேன் அந்த நாளவே. ஏன்னா ஊத்திரவம் பாடு பிரச்சனை தாங்க முடியல. அந்த மாதம், அந்த நாள், அந்த மாத கணக்கில் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அதனால தான் பிப்ரவரி எதோட முடியுது? 28ஓட முடியுது. 30 இருக்குமா? 31 இருக்குமா? 29 வந்தால் தானே என்ன வரும்? 30 வரும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? பிறந்த நாள் சபிக்கப்பட்டு மாத கணக்கில், இன்னைக்கு யோபுடைய பிறந்த நாளை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் யோபின் வார்த்தையை அங்கீகரித்து அந்த மாத கணக்கில் எடுத்துட்டார். பாருங்க, யோபுடைய இதை பார்க்குறோம். யோபு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பாருங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உபத்திரவங்களில், நம்முடைய போராட்டங்களில், பிரச்சனைகளில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பதறி பேசக்கூடாது. எத்தனாவது நான் சொல்கிறது புரியுது? பதறி விசுவாசிக்கிறவன் பதறான். பதறி பேசக்கூடாது.
என்ன செய்யணும் பாஸ்டர்? அமைதியாக மட்டும் என்ன பண்ணிருங்க. சில விளைவுகள் அதனால ஏற்படும், சில இழப்புகள் அதனால வரும். ஆண்டவர் ஜெயம் கொடுப்பாருங்க, ஆனால் சில இழப்புகள் சில விளைவுகள் அதனால வரும். அதனால எப்படி இருக்கு? இன்னொரு வசனத்தை பாருங்களேன். அவன் அந்த புலம்பல்ல என்ன சொல்றான்னு பாருங்களேன். எடுத்து வாசிங்களேன். யோபு 29 யோபு சொல்ற காரியங்களை பாருங்களேன். யோபு 29 எடுங்களேன். எழுதலையா? இருங்க வார 2 வாசிங்களேன். இந்த வசனம்லாம் ஹைலைட்டான வசனம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். அடுத்து அப்பொழுது அவர் இல்ல நீங்க அதுக்கப்புறம் 3 வாசிங்க. 6 வாசிங்க. என் பாதங்களை நான் எத்தனை பேர் நெய்யினால கழுவுறீங்க? தண்ணியாலே கழுவ மாட்டோம் பாஸ்டர், நீங்க வேற நெய்யினாலும் சொல்றீங்க. நெய் விற்கிற விலைக்கு எத்தனை பேர் பாதத்தை நெய் எப்படி கேட்குறான்னா, என் பாதங்களை எதால கழுவுனே? நெய்யினால் கழுவினே கண்மலைகளில். பாருங்க அந்த சொல்றது, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். எதை பார்க்குறியா? எதங்க பார்க்குறியா? இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த நிலைமைக்கு எப்படி போகணும் பார்க்கல. இப்ப எங்க போயிட்டாரு? சொல்லுவாங்கல்ல, பாஸ்டர் அந்த காலத்துல நாங்களாம் எப்படி இருந்தோம் பாஸ்டர், அப்படி இருந்தோம் பாஸ்டர், இப்ப எப்படி இருக்கிறீங்க, இதுல இருந்து எப்படி மீளணும், இப்படி பார்க்கறது இல்ல. சொன்னதவே அந்த முந்தினதவே சொல்லி சொல்லி இப்ப பாருங்களேன். யார் பேரை சொல்லுவான்? லாவண்யா போன வாரம் என்ன பண்ணுதுன்னா, சாப்பிட ஒரு சனிக்கிழமை பசிக்குது, டயர்டா இருக்கு. இப்ப என்ன பண்ணுதா, சாப்பிடாமே தூங்கிடுது. என்ன கிழமை சாப்பிடல? சனிக்கிழமை சாப்பிடல. இப்ப ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம சனிக்கிழமை என்ன பண்ணல, சாப்பிடலன்னு சொல்லிட்டு இப்ப புதன்கிழமை நினைக்குது நம்ம சனிக்கிழமை சாப்பிடலன்னு சொல்லி இப்ப செவ்வையும் திங்களையும் ஞாயிறும் கிழிச்சிட்டு போய் சனிக்கிழமை மறுபடியும் சாப்பிட்டு வந்துடலாமா அந்த நாளுக்கு? சொல்லுங்க, புரியுதா? புரியலையா? சனிக்கிழமை லாவணியா சாப்பிடல, பசி மயக்கத்துல படுத்துருது. இப்ப புதன்கிழமை வந்துருது. இப்ப நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இப்ப வெள்ளிக்கிழமை சாப்பிடல, வெள்ளிக்கிழமை சாப்பிடாம விட்டுருச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை நினைக்க நம்ம வெள்ளிக்கிழமை என்ன பண்ணல, சாப்பிடல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? வெள்ளிக்கிழமை போய் சாப்பிட போறேன். ஞாயிற்றுக்கிழமையை கிழிச்சிட்டு சனிக்கிழமையை கிழிச்சிட்டு வெள்ளிக்கிழமையை சாப்பிட்டு மறுபடியும் வந்துடலாமா? புரியுதா? புரியலையா? புரியாதுக்கு நல்ல சோத்திரம், கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்து வராங்க. அதே மாதிரிதான் நம்ம சென்று போன யோபு சொல்றான், சென்று போன மாதங்களில் சீறி பொருந்தா எனக்கு நலமாயிருக்குமே. நான் சொல்றேன், பழையவைகளை எப்போது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளே இப்ப என்ன நடக்கணும் இந்த வாழ்க்கையில. இப்ப நான் அதே இந்த பழைய செஞ்ச பாவத்தையே நினைச்சுக்கிட்டு அதவே நினைக்காதீங்க. அடுத்து கர்த்தர் எனக்கு என்ன செய்யணும், நான் என்ன எப்படி வாழணும், இப்படியே நீங்க வாழும் போது யோபு செய்த பெரிய தவறு நிறைய இருக்கு. அடுத்த வாரம் மிச்சத்தை பார்க்க போறோம். அப்ப பாருங்க, சென்று போன மாதங்களையும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த வசனம் நலமாயிருக்கும். என் பாதங்களை எதால கழுவுனே? நெய்யினால கழுவுனே. இப்ப எனக்கு எப்படி இருக்கு? ஓத்திரமா இருக்குன்னு சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில சொல்றேன், பழையவைகள் எல்லாம் விட்டுருங்க, புதுசா கர்த்தரே எனக்கு என்ன செய்ய சொல்றீங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இதைவே சிந்தித்து கொண்டிருங்கள். முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் இதோ புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பாடுவோமா? காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகிறாரே. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகிறாரே. ஆறுகளை நான் கடக்கும் போது மூழ்கி நான் போவதில்லை, அக்கினியில்
பயத்திட்ட இருந்து அடுத்து முதலாவது பயம் சொன்னேன். அதனால பயப்படுறவர்கள் வந்து எதுக்கு நீங்கள் யாரை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதனால தான் ஆண்டவர் நிறையா பைபிளில் வசனமாக எழுதி கொடுத்துருக்காரு. பயப்படாத 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 பயப்படாதுன்னு சொல்லி. அப்போ பயத்துக்கு ஆப்போசிட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். பயங்கள் ஒரு மனிதனை குறுகி போக வைக்கும், விசுவாசம் ஒரு மனிதனை மேலோங்க வைக்கும். ரெண்டுக்குமே சமம். இப்போ விசுவாசம் நீங்கள் எப்படி தான் பார்க்கணும்? இப்போ உங்கள் நிலைமை சரியில்லை, நல்லா மாற்றுவார்ன்றது விசுவாசம். பயம் என்னது? உன் நிலைமை சரியில்லை, இன்னும் உன் நிலைமை எப்படி தான் ஆகும்? மோசமாகும். சில பேர் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே. போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா சொல்லுது, இந்த ஹமாம் சோப்பு விளம்பரம் சொன்னேன் பார்த்தீங்களா போனாட்ட, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த அந்த பிள்ளை வந்து எத்தனை பேர் அம்மா சோப்பு ஓல்டு விளம்பரத்தை பார்த்துருக்கிறீங்க? இங்கே வாங்கப்பா பார்த்துக்குங்கப்பா. அம்மாவுடைய பழைய விளம்பரத்தை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? பார்த்தா கையை ஆமான்னுங்க இல்லைன்னுங்க. எத்தனை பேர் அம்மா சோப்புடைய பழைய விளம்பரத்தை பார்த்துருக்கீங்க? பால சுச்சிதா பார்த்துருக்கியா? செல்ல வச்சிரு. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க பழைய விளம்பரத்தை? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? ஏங்க இப்படி ஒரு பரிதாபம் இல்லையா நான் கேட்க? அந்த பழைய கமாம் சோப்பு விளம்பரத்தில் சோப்பை மாற்றி கொண்டு போயிடும் அந்த பிள்ளை. அம்மாக்காரி என்ன பண்ணுவாங்க, சோப்பை மாற்றி கொண்டு போனோடனே அல்லறி அடித்து ஓடுவாங்க. எப்படி ஓடுவாங்க? என்ன சொல்லி ஓடுவாங்க? ஐயோ சொறி வந்துடும், சரி சிறங்க வந்துடும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது, என் பிள்ளை குழந்தைக்கு பிள்ளை பக்காது, கிளவி ஆயிடுவா. எதுக்குங்க இது? எதுக்கு? சோப்பை மாற்றி போட்டதுக்கு. மாற்றி போட்ட பிள்ளை நடக்குமா? அந்த அம்மா ஓடி வரதை பார்த்துறீங்களா இல்லையா? பார்க்கவே இல்லையா? அந்த அம்மா ஓடி வரும் பாருங்க, சோப்பை எடுத்து மாற்றி பாத்திரம் கொண்டு போயிடும். ஐயோ சொறி வந்துடும், சிறங்க வந்து, அது பயங்கரமா எடுத்து சொறி வந்துடும், சிறங்க வந்துடும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பக்காதுன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் அம்மா சோப்பு அம்மா இருக்கிறீங்க. நிறைய பேர் ஒண்ணுமே நடக்காது, என்ன பண்றீங்க? போன வாரம் அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் நான் இருக்கிற வரைக்கும் இவளை பார்ப்பேன், நான் செத்துட்டாவா அனாதை ஆயிடுவா, இவனா அனாதை ஆயிடுவேன். சரி வாய மூடுங்க. சும்மா ஆசீர்வாதமே வராதா வாயில? நல்லா இருப்பேன் பாஸ்டர், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், என் பேர் என்ன பூரா பாருங்க அம்மாம் சோப்பு அம்மா தான் இன்னைக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் ஏங்க வருது சொல்லுங்க? ஏன் வருது இந்த பயம்? ஏன் வருது? விசுவாசம் டவுன் ஆகுது. ஏன் டவுன் ஆகுது? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப யார் மேல நல்ல அன்பா இருக்கணும்? ஆண்டவர் மேல உங்க அன்பை வச்சுட்டீங்கன்னா பயங்களை என்ன பண்ணிடும்? அன்புனா என்னது? எனக்காக ஆண்டவர் எதையும், அதான் விசுவாசம் அன்பு. எத்தனை பேருக்கு நான் புரியுது? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? இப்படி பாருங்க, இப்படி நீங்க பாருங்க, இந்த அன்பை விசுவாசத்தை வச்சு பாருங்க, என்ன நடந்தாலும் பயப்படாதீங்களே. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க நிலைமையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பயத்தை விட்டு விலைக்கு ஓடியாங்க. கற்பாம்பூச்சியை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம். ஒருத்தர் சொல்றாரு, நான் கண்ணை மூடுனா ஏதோ ஒரு உருவம் மாதிரி நிற்குது, ஏன் ஏசுநாதர் நிற்க மாட்டாரா? ஏன் அப்படியே உட்காருவியா? கண்ணை மூடுனா பிசாசு வரானே உட்காருவியா? மன பயங்க எல்லாம். அல்லேலூயா. பாடுவோமா? காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகிறாரே. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகிறாரே. ஆறுகளை நான் கடக்கும் போது மூழ்கி நானும் போவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து
கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12:3 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 12:3 வாசிங்க. முடிச்சிட்டேன். கடைசியாக அது யூதருக்கு பிரியமா இருந்தபடியால் பாருங்க, பேதுருவை தூக்கி ஏரோது ஜெயிலில் போட்டார். அது யூதர்களுக்கு எப்படி இருக்குமா, பிரியமா இருந்துச்சுன்னு தூக்கி போட்டார். விடிஞ்சா பேதுருவுடைய சிரசை கட் பண்ணி சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டார். யாரு? ஏரோது. யாரு? ஏரோது ஆர்டர் கொடுத்துட்டாரு. யாரை கொல்ல? அட சொல்லுங்க, யாரை கொல்றதுக்கு? பேதுருவை தலை எடுக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். சிஸ்டர், பிரதர், காலையில் நீங்கள் செத்துருவீங்கன்னா நைட்டு தூங்குவீங்களா, தூங்க மாட்டீங்களா? தூங்குவீங்களா, தூங்க மாட்டீங்களா? உண்மையை சொல்லுங்க, தூங்குவீங்களா, தூங்க மாட்டோம். ஆனால் பேதுரு எப்படி தூங்குனானா? தேவதூதன் தட்டி எழுப்புனாலும் அசால்ட்டாக தூங்குனேன். எப்படிங்க அந்த பேதுருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு? அதனால தான் சொல்கிறேன், மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும், வரி எப்படி போட்டிருக்கு? மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் பரிசுத்தரின் பின்னே செல்வேன் திரும்பினார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பேதுரு எங்க பார்த்தாலும் தூங்குறாள் தான். அப்புறம் ஜெபம் பண்ற இடத்துலயும் தூங்குறாரு. இப்ப இங்கே எப்படி ஆயிட்டாரு? நல்லா தூங்கிட்டாரு. 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டு மனுஷன் நிம்மதியாக தூங்குறாரு. அந்த தூக்கு கைதிகளுக்கெல்லாம் தூக்கமே வராதான். ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராதான். தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்களாம். ஆனால் பேதுரு தூங்குறாருன்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு என்ன மூளை, அதுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் தெரியுமா? ஏசு கிறிஸ்து பேதுருகிட்ட ஒன்று சொல்லியிருந்தாரு. அதை பாருங்க, அந்த வார்த்தை தான் பேதுரு, அந்த வார்த்தைக்கு எது விரோதமாக எது வந்தாலும் பேதுருட்டுனா. கடைசி யோவான் 21:18 வாசிங்களேன். இயேசு அவன்கிட்ட சொன்ன வார்த்தை தான் பேதுரு பயமில்லாமல் இருந்தபடியா. யோவான் 21:18 வாசிங்களேன். நீ இளவயதெல்லாம் இருக்கும்போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு நீ உனக்கு இஷ்டமான இடங்களை அலைந்து இருந்தாய். நீ முதிர் வயதில் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு அறையை கட்டுவாய். இதுல உங்களுக்கு என்ன புரியுது? புரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த வசனத்துல என்ன புரியுது? என்ன புரியுது? பாலச்சுச்சிதா, அங்கிட்டு வாங்கப்பா, அங்கிட்டு வாங்கப்பா, அங்கிட்டு ஏன் முன்னாடி, பின்னாடி, முன்னாடி வாங்க, தள்ளி வாங்க, இடம் இருக்கு பாருங்க. வெளியில போய் உட்காந்துருக்குறேன். அங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, முன்னாடி வாங்க. என்ன புரியுது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த வசனத்துல உங்களுக்கு என்ன புரியுது? சரி, ஸ்டார்ட்டா சொல்லுங்க. இயேசு பேதுருட்ட என்ன சொல்றாரு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. புரியலையா? உனக்கு இள வயசுல சாவு கிடையாதுடா, நீ எப்பதான் சாவ? முதிர் வயதுல தான்டா சாவுன்னு சொல்லிட்டு இங்க போறாரு. சுருக்கமாக நான் சொல்றேன், உனக்கு முதிர் வயதுல தான் சாவுன்னு சொன்னோடனே இப்ப பேதுருக்கு இப்ப வயசு கம்மி தான். அதனால பேதுருக்கு தெரியும், நான் இப்ப என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன்னு சொல்லி தான் எப்படி தூங்குறாரு? நிம்மதியா தூங்குறாரு. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கணும். என்ன வாக்குத்தத்தம்? ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும், நான் நீடிச்சு இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எவன் என்ன சொன்னாலும், டாக்டர் சொன்னாலும், எவன் என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அப்படி விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணுங்க. அதுதாங்க விசுவாசம். பயம் என்று எப்படி தெரியுமா? ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த வியாதி இப்படி அப்படி, இதுதான் பயம். விசுவாசம்னு மேலோங்கணும். முல்லை நகரில் வள்ளின்னு ஒரு சிஸ்டரு, அந்த அவருக்கு படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்? குடல் இறக்கம்மா இல்லையே, குடல் இறக்கம் இல்லையா, குடல்ல பிரச்சனை. மைய மெண்டல் ஆகிட்டான். அவன் போய் அவன் சலூன் கடை வச்சிருக்கான், மெண்டல் ஆகிட்டான். இந்த அம்மா உட்காந்துட்டு புதுசாக கல்யாணமாகி மருமக 2 பிள்ளையோட வீட்டில் இருக்கிற, வருமானமே கிடையாது. 2 ஆம்பளையை படுத்துட்டாங்க வீட்டில். அப்போ நான் ஒரு நாள் ஜெபிக்க போகிறப்ப சொல்கிறேன், அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் செத்துலாம் போல இருக்கு பாஸ்டர், முடியல பாஸ்டர் என்னால், 2 பேரும் இப்படி படுத்துட்டாங்க, வருமானம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், சாவை பற்றி பேசாதீங்க. தேவன் யாரையும் சாக வைக்கிறவர் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை முழுசாக தேடுங்க, அறகுறையாக தேடாதீங்க. நல்ல உண்மையோடு உத்தமத்தோடு தேடுங்க. ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. நான் இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. இப்போ நேற்று கூட மொத்தம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கணும்பா, 1 வருஷமாக சொன்னாங்க. அப்போ தான் சொன்னீங்க, வாங்கம்மா வெறும் நடக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க,
பொருத்தனை பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? பொருத்தனை. அங்க நேர்த்தி கடை, இங்க பொருத்தனை பண்ணுங்கம்மா. இது நடந்த ஆண்டவரே இதை செய்கிறேன்னு பொருத்தனை பண்ணுங்க. சீக்கிரமா உங்க காரியம் என்ன பண்ணும்? வாய்க்கும். அண்ணால் பொருத்தனை பண்ணாங்களா, நீ எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா நான் உனக்கு கொடுப்பேன். இந்த ரூத் சிஸ்டர் ஒரு பழைய ஆள் ஒருத்தவங்க வருவாங்க நம்ம சர்ச்சுக்கு. அவங்க வீட்டுக்காரர் இறந்தவொடனே கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வர வேண்டிய என்னது, அது என்ன சொல்லுவாங்க? பென்ஷன். பென்ஷன் வந்து மாதம் வருது. செட்டில்மெண்ட் வரணும். அவங்க எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்தாங்க. சிஸ்டருங்க வாங்க, ஆண்டவர் ஒருத்தர் பொருத்தனை பண்ணுங்க, இதில் வந்தா, ஏன்னா அவங்க கொடுக்குற ஆள் தான் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் சொன்னேன், பொருத்தனை பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டேன் பாஸ்டர். நான் நேராக போய் ஒரு ஆளை பிடிச்சி அங்கே அது என்னது கிதியோன்னு இல்லை, இன்னொரு அம்மா டேவிட் கணேஷ் பாஸ்டர் ஒரு அம்மாவை கொடுத்தாரு. பிபி குளத்தில் இருக்க அந்த ஆஃபீஸு, மாநகராட்சி ஆஃபீஸ், அங்கே போய் அந்த அம்மாவை சந்தித்து இப்படி பண்ணி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி லேடிட்டா காலேஜிட்ட அந்த ஆஃபீஸுக்கு அங்கே போய் அந்த அம்மாவை பார்த்து, மக்கள் தேவனுடைய பிள்ளைம்மா பார்த்து செய்யுங்கம்மா. நானே யாருக்குமே வரலங்க. போயிட்டு ஒரு வாரத்தில் அந்த அம்மாவுக்கு 2 லட்சம் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்லிட்டு வந்தோம்? இப்போ பாருங்க, பேதுருக்கு தெரியும் நான் முதிர் வயலுல தான் சாவேன்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ். அந்த நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் எப்போ முடியும்னா நீங்க விரும்பினா. அல்லேலூயா. போது ஆண்டவரே நான் சாக அப்படின்னு சொன்னாதான் உங்க உயிரை எடுப்பார தவிர அது வரைக்கும் உங்க ஜீவனை ஒருத்தர் யாருமே என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அந்த தைரியம் இருக்கணும். தைரியத்துக்கு ஏத்துவான வசனம் இருக்கு, நல்ல வசனம் பாடுவோமா? மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரின் பின்னே செல்வேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன், உமது ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து, ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும். எல்லாம் அப்படியே பேப்பரை கீழே வச்சுட்டு எல்லாம் கண்களை மூடி பாடுங்க. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனால் என்ன, மாதத்துல ஒருவேளை இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் பெரிய காரியமே மாறுமான்னு நினைச்சு நீங்க வந்திருக்கிறீங்களா? அன்னைக்கு யாக்கோவை பத்தி நான் போன வாரம் சொன்னேன். பாருங்க, இந்த வனாந்தரத்துல ஊன்றுகோல் பிடுங்கப்பட்டுருச்சு, அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, எல்லாம் இருளா மாறிடுச்சு. ஒரு அனாதையை போல, ஒரு கேப்பாற்றுறது போல யாக்கோபு அந்த வனாந்தரத்தில் நிற்கும் போது அங்க தேவன் அவனுக்கு தரிசனமாய் சொல்றாரு, யாக்கோபே பயந்துட்டியாடா, செத்து போயிடும்னு நினைச்சையா, வாழ முடியாதுன்னு நினைச்சையா, அம்மா பக்கத்துல இல்ல அப்பா பக்கத்துல நினைச்சையா, நான் இருக்கேன்டா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நான் இருக்கிறேன். ஒருவேளை இந்த காலை வேலையில வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சா, ஒருவேளை எனக்கு என் கூட இருந்தவங்க இப்ப இல்ல பாஸ்டர், எல்லாம் இருக்கிறேன்னு சொன்னவங்களா இப்ப விட்டுட்டாங்க பாஸ்டர், எல்லாத்தையும் இறந்து ஒரு தனி மரமா அனாதையே போல, இதை சாப்பிட்டியான்னு கூட கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த காலை வேளையில் நிற்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் உங்களோடு இருக்கிறார், ஈசாக்கின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு
உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யாரை விட மாட்டார். என் தேவன் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், தடைகளை எல்லாம் உடைப்பார், உடைய சுகவீனத்தை எல்லாம் சுகமாய் மாற்றுவார். நீ பயந்துகிட்டு இருக்கிற காரியம், நீ பூசல் போல இருக்கிற காரியம் எல்லாத்தையும் மாற்றுவார். நீ மேய்ப்பராக, நீ தேவனாக அவரோடு இருந்து அவருடைய நாட்கள் சமாதானத்தை செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒருவேளை வெறுமையா இருக்கலாம், ஒருவேளை இருள் சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார். இந்த 3ஆம் தேதி காலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு நம்புறதுக்கு ஏதுவில்லாத நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? எல்லா வாசல் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. ஊன்றுகோல் எல்லாம் பிடுங்கப்பட்டுருச்சா? அனாதையை போல வனாந்தரத்தில் நிக்கிற ஒரு நிலைமையில நிக்கிறீங்களா? எல்லாம் அவருக்கு தெரியும். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் என்ன தேவைகளோடு, என்ன பாரத்தோடு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே, இந்த 3ஆம் தேதி ஒரு மாற்றங்கள், உங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்தால் மகிமை உங்களை தேடி வரும். துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்க. மலைகளை நேரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோ